இந்த வீடியோவில் நம்ம சாம்சங் கேலக்ஸி S25 S25 Plus பற்றி பேசிடுவோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஃபோனை பற்றி பெருசாக பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. பிகாஸ் போன வருஷம் S24 Plus கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அதே மாதிரி தான் இருக்குது. டிசைன் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு கேமரா, டிஸ்பிளே, பேட்ரி லைஃபு, அந்த பேட்ரி கெப்பாசிட்டி, சார்ஜிங் ஸ்பீடு எல்லாமே அதே தாங்க, ஒரு மாற்றமும் இல்லை. இதனாலேயே எனக்கு ஒரு பெரிய கேள்வியை க்ரியேட் பண்ணுச்சு, யாருடா அந்த ஃபோனை வாங்க போகிறான்னு ஒரு கேள்வி க்ரியேட் பண்ணுச்சு. ஆனால் அதை தவிர்த்து நமக்கு ரெண்டு சேஞ்ச் தான் இங்கே இம்பார்ட்டண்ட்டான சேஞ்ச். ஒன்று என்னென்னா, இப்போ யாரெல்லாம் அந்த சின்ன S25 வாங்குறீங்களோ கவலைப்பட தேவையில்ல, உங்களுக்கு இப்போ 12 GB ரேம் டிஃபால்ட்டாக கிடைக்கிது. போன வருஷம் வரைக்கும் நமக்கு 8 GB ரேம் தான் கிடச்சிச்சு, இந்த வருஷம் 12 GB ரேம் டிஃபால்ட். அது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது என்னென்னா, யாருக்கெல்லாம் அந்த எக்ஸினோஸ் ப்ராசஸர் பிடிக்காமல் இருந்துச்சோ இந்த வருஷம் எல்லாருக்குமே அந்த கவலை இல்லை. பிகாஸ் எல்லா ஃபோனும் Snapdragon 8 Elite for Galaxy ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸர்னால் அதிகமாக ஹீட், அதாவது அதிகமாக சூடாக இருக்கிறனால இவங்க அந்த வேப்பர் சேம்பர் கூலிங்கை மாற்ற வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஸோ அதனால இவங்க அதை ஒரு 14% to 15% பெருசாக்கியிருக்காங்க. இது எப்படி நமக்கு உண்மையிலே அந்த கூலிங் அது கரெக்டாக கொடுக்குமா, அந்த டெம்பரேச்சர் தாக்கு பிடிக்குமான்னு அதுக்கு தேவையான தகவல் நம்ம கையில் இப்போ இல்லை. அது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நாங்கள் அப்டேட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம். ஓகேயா? அது மட்டும் இல்லைங்க, இந்த தடவை 90% இம்ப்ரூவ்மெண்ட்டு எல்லாமே சாஃப்ட்வேர் மூலமாக தான் இவங்க செஞ்சுருக்காங்க. ஸோ நிறையா ஸ்மார்ட் ஃபோன் ஓனர்ஸ், அதாவது நிறைய S24 ஓனர்ஸ், இல்லை நீங்கள் இந்த S24 FE வாங்கியிருந்தாலுமே உங்களுக்கு இந்த S25க்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு அவசியம் எதுவும் இல்லை. இல்லைனா அந்த அப்கிரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் தேவையே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபோன் தாங்க இந்த S25. இதே நீங்கள் இப்போ ரொம்ப பழைய ஃபோன்லேருந்து வரீங்கன்னா தென் ஓகே ஃபைன், நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த ஒரு ரீசனுக்கு மட்டும்தான் நான் அப்கிரேட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சஜஷன் கொடுப்பேனே தவிர, அதை தவிர்த்து உங்கள் காசை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. பிகாஸ் S25 ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஃபோன் கிடையாது. ஏன்னா இந்த ஃபீச்சர்ஸ், இந்த சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் நான் சொன்னேன்ல, இந்த 90% சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் இவென்ச்சுவலி S24 யூசர்ஸ்க்கும் வரும். நீங்கள் இந்த ஃபீச்சர்ஸ்க்காக இந்த ஃபோனை வாங்கிறதுக்கு தேவையில்லை, அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ண முடியாதுன்னா தென் ஓகே ஃபைன், நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. பட் அதை தவிர்த்து இந்த ஃபோனில் பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ அந்த சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸை பற்றி பேசுகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, நாங்கள் சாம்சங் கேலக்ஸி S25 Ultra வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் இந்த வீடியோலையும் பர்சனலைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த தடவை கொடுக்க போகிறாங்க. இப்போ இந்த ஃபோன் உங்களோடதாகவே இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்னால் உங்களுக்கு வர அந்த நோட்டிஃபிகேஷன், இந்த வர மார்னிங் ப்ரீஃப், அந்த ஈவினிங் ப்ரீஃபுங்கிற ஃபீச்சர்லாம் உங்களுக்கு பர்சனலைஸ்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. அது மட்டும் இல்லைங்க, உள்ளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆப் நீங்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்பில் அந்த டேட்டாவெல்லாம் அழகாக கலெக்ட் பண்ணி அதெல்லாம் சேஃபாக வச்சு அந்த டேட்டா படி உங்கள் ஃபோன்லேருந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த மாதிரி அவங்க எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. இது தாங்க அவங்க கோல் இந்த வருஷம். இந்த கோல் தவிர்த்து வேறு எதுவுமே இல்லைங்க. மற்றபடி நம்ம எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னா எல்லாமே ஒரு மைனர் இம்ப்ரூவ்மெண்ட் தான். இந்த ஃபோனில் Corning Gorilla Glass 2 Victus யூஸ் பண்ணுறாங்க, அதே தான் போன வருஷமும் யூஸ் பண்ணாங்க. இந்த தடவை நமக்கு 10 பிட் லாக், அதாவது 10 பிட் வீடியோ ரெக்கார்டிங் நமக்கு டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகிருக்குதுங்க. அதை நீங்கள் டிசேபிள் பண்ணி 8 பிட்டில் ரெக்கார்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாங்க. மற்றபடி நமக்கு வேறு எந்த சேஞ்சஸும் இல்லைங்க. இந்த வீடியோவில் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, நான் இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னு. ஆனால் இப்போயே நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு S25 வாங்குறதுக்கு காசு இல்லைன்னா அது ரொம்ப விலை அதிகமாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், S24 ஃபேன் எடிஷன் வாங்குறதுல தப்பே இல்லை. இது இப்போ வரைக்கும் ஒரு செம்மையான ஃபோனாக இருக்குதுங்க. உங்களுக்கு இதை விட ஒரு அஃபோர்டபுளான ஃபோன் வேணும்னா நீங்கள் S24 கூட வாங்கலாம். ஏன்னா S25 ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா S24 ஃபோன் விலையை குறைப்பாங்க. அதை குறைச்சா உங்களுக்கு லிமிட்டட் டைம் ஃப்ரேம் இருக்குது, அதுக்குள்ளாட்டி நீங்கள் போய் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு நல்ல ஃபோனை ஒரு விலை கம்மியான ஒரு ரேட்டில் வாங்குறீங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த ஃபோனில் இன்னும் 6 வருஷம் அப்டேட் இருக்குது. 7 வருஷம் சொன்னாங்க, 1 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 6 வருஷம் அப்டேட் இருக்குது. எனக்கு கேட்டிங்கன்னா அதையும் நீங்கள் போய் வாங்கிடலாம். பட் யாரெல்லாம் இந்த S25 வாங்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களோ உங்களுக்கு நீங்கள் போய் வாங்குங்க, நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் இந்த ஃபோனை பற்றின விமர்சனத்தை பார்த்துட்டு நீங்கள் போய் வாங்கணும்னு உங்களுக்கு பிளான் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபோனுக்கு விமர்சனத்தை செஞ்சு நாங்கள் சீக்கிரம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க.
இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம். இது பிருத்திவிராஜ் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.